கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல ஒரு வார்த்தையை கேட்க பார்ப்போம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்க கர்த்தருக்காக செய்தது நிச்சயம். அதாவது நம்ம சில சர்ச்சில் பார்த்தீங்கன்னா விழுந்து விழுந்து உதவி செய்திருப்போம். எந்த எதிர்பார்ப்பு, கிறிஸ்மஸ் டைம், நியூ இயர் டைம், குட் ஃப்ரைடே டைம், ஈஸ்டர் டைம், சர்ச்சில் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர், கன்வென்ஷன், ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த பிரதிபலையும் எதிர்பார்க்காம செய்திருப்போம். நான் சொல்றேன், பரிசு நிச்சயம் இருக்கு, கத்துட்டு இருக்கு. பாருங்க 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் பாருங்க. அப்படி அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலகரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்தில் சேனாதிபதி இடத்தாவது நான் பேச வேண்டும், காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். வேலைக்காரன் கேயாசியிட சொல்றான், எலிசா போய் சூனேமியாள்கிட்ட கேட்டுவான். ஆனா அந்த சூனேமியாள், நான் சகல நல்ல சந்தோஷமா என் குடும்பத்தாரோடு இருக்கிறேன், பதில் குறை இருக்கு, குறைய மறைத்தாள். நல்லா இருக்கும்பா, ஏன்னா ஹாப்பியா இருக்கேன். ஆனா கேயாசி இந்த வார்த்தைய எலிசாட்ட சொல்லல, அவளுக்கு ஒரு பிள்ளை இல்லாம இருக்கு. அதுக்குதான் அடுத்த வார்த்தை பாருங்க 16வது வசனத்துல, ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டு இருப்பாய் என்றார். அப்போ எந்த பிரதிபலனும் எதிர்பார்த்து எலிசாக்கு நன்மை செய்யல. ரூம் கட்டி கொடுத்துருக்கா, தங்க வச்சிருக்கா, ப்ரேயர் பண்றதுக்கு எல்லா இன்னைக்கு இருக்க போல ஏசி, சுகர் முதல் கொண்டு வச்சிருக்கா. எந்த எதிர்ப்பானா, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் இது கேட்க சொன்னா, எனக்கு ஒண்ணும் வேண்டாம் அன்னைக்கு சொல்லிட்டான். ஆனா எந்த கேள்வி இல்லாமல் ஒரு சமயத்துல இந்த வார்த்தை உதவி செய்தது. அவ கேட்டது போல அவ கேட்காமலே பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். ஒரு காலகட்டத்துல சூனேமியாள் பஞ்சத்தை அனுபவிக்கிறார். பெலிஸ்தர் நாட்டுக்கு போறா. 7 வருஷமா, 7 வருஷம் கழிச்சு இங்க வாரா. சொத்து சுகத்தை எல்லாம் காணும். ராஜாட்ட போறா. ராஜாட்ட போகும்போது ராஜா கேட்கிறார், எலிசா செய்த அதிசயத்தை சொல்லன்னு. இன்னும் அந்த தாய் வந்திருக்கு, இந்த தாய்க்கு மாறு உயிரோடு எழுப்புறார். இதுக்குமா? ஐயா எனக்கு 7 வருஷமா. உடனே ஒரு பிரதானி, ஒரு ஸ்பெஷல் ஆபீசரை போட்டு 7 வருஷத்தை வருமானத்தோடு எல்லாத்தையும் மீட்டு கொடுத்தாள். நானும் உங்களுக்கு சொல்றேன், உங்களை விட்டு போயிட்டு நினைக்காதுங்க. நீங்க எதையும் எதிர்பார்க்காம கர்த்தருக்காக செய்தது உண்மைனா, எதெல்லாம் உங்களை விட்டு போச்சோ வட்டி பரிசோடு உங்க கையில வரும். சந்தோஷமா இருங்க. நல்ல தகப்பனே, இந்த நாள் நல்ல நாளப்பா. நாங்க பிரதிபலன் எதிர்பாராமல் கர்த்தருக்காக செய்தது நிச்சயம். அந்த பரிசை எங்களுக்கு பலிசையோடு, வட்டியோடு, முதலோடு ஒன்று இல்லாம டபுளா கொடுத்து ஆசீர்வதித்து நன்மை செய்த என் தேவன் இதே போல ஒவ்வொருவருக்கும் செய்ய வேண்டும். நல்ல பிதாவே, ஆமென்.